காலையிலே இன்றைக்கி சீக்கிரமாகவே விளக்கேற்றிட்டோம். 2 வேளையும் நாங்கள் விளக்கேற்றுவோம். கிச்சனுக்கு வந்துட்டேன்னா கத்துவோம். பச்சை பயிர் இல்லை, காரமணி பயிர். காரமணிங்களா? அது செய்வாங்க. கடலை இருந்தால் செய்வாங்க. எங்கள் மூத்தார் மூட் ஆஃபாக இருக்கார். என்னோடய மாமியார் கூட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே எங்கள் மூத்தார் வந்துட்டு சின்ன வெங்காயம் தட்டில் வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்காரு. காலையிலேயே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் டிஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன் அப்போ அவர் காலையில் சூடாக இருக்கார்? காலையில் வேலை ரொம்ப பிஸியாக நடந்துகிட்டு இருக்குது. பொட்டு காராமணி பயிர். என்ன ஒன்று எடுங்க. என்னது இது ஒன்று? ஃபர்ஸ்ட் ஒன்று தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 எடுத்து சாப்பிட்டாங்க. இந்த இருக்குது பப்படம். பழம் அறுத்தோடல அந்த பையன் அந்த உள்ள அந்த தண்ணியில் ஊற்றிட்டோம். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் வந்து புட்டு தான். நல்லா சூடாக இருக்குல்ல. இப்போ தான் எடுத்து வச்சுருக்காங்க. இதை நல்லா ஆவி பறக்க புட்டு சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும். இதோட நேந்திர பழமும் பின்ன சர்க்கரையும் வச்சு சாப்பிடுவாங்க, அப்பளமும் வச்சு சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. எங்கள் மாமியாருக்கு வெறும் நேந்திர பழம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து காராமணி போட்டு கூட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வீட்டில் வந்துட்டு பச்சை பயிறு இல்லைன்னா மூக்கல்ல கடலைக்கறி இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் முதல் தடவை இது மாதிரி பண்ணியிருக்காங்க. போட்டாச்சு. அதான் சூடாக இருக்குது. நல்லாயிருக்கும். ஆனால் ஏன்னா கடலை மாதிரி தானே இதுவும் நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து பப்படம் சாப்பிட்டுட்டாங்க பாதி பேர். வேணும்னா சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பப்படம், கறி, புட்டு இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், கேரளா ஸ்டைல், ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஸ்டைல். எனக்கு ஸ்கேனுக்கு வந்திருக்கோம். இசிஜி எக்கோலாம் இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதனால் இப்போ வந்திருக்கோம். 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறது என் பையன்தான். உள்ளே என்ட்ரி ஆகுறோம். நிறைய கூட்டம் இருக்குது. ரிப்போர்ட் டைம் என்ன சொன்னாங்க? இங்கே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. என்ன எனக்கு முன்னாடி இவங்க 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான். எனக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் வந்தாங்க. 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. டாக்டரே வரலை. எங்களை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட் பேஷண்ட். எனக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கவங்க. இவங்க கோவப்பட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம டாக்டர் எப்போ வருவாங்கன்னு கேட்டதுக்கு கூட ஆன்சர் பண்ணலை. அவங்க ரொம்ப சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் டாக்டர் இப்போ வருவாங்க, எமர்ஜென்சி கேஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. வழியாக ஸ்கேனெல்லாம் எடுத்தாச்சு.
ரிப்போர்ட் இன்னும் 50 மினிட்ஸ் எடுக்குமா. இங்கே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க எல்லாரையும். ஏன்னா 50 மினிட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ரிப்போர்ட்டுக்காக. இப்போ தான் முடிஞ்சது. 1 மணிக்கு வர சொல்லிட்டு எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு மணி 2க்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இசிஜி எக்கோலாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோம் நாங்கள்லாம். அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஜூஸு கடையில் இறங்கிட்டோம். நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு. மணி 2:30 ஆகிடுச்சு. பையனும் சாப்பிடல. சரி ஜூஸ்னால் கொடுத்துடலாம், வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. தண்ணி கூட கொண்டு வரல நாங்கள், அதனால் ஜூஸ் கொடுங்க. அப்போ என் பையன் குடிக்கிறாரு, நான் குடிச்சு முடிச்சுட்டேன். எங்கள் மாமியாருக்கும் மூத்தாருக்கும் பார்சல் சொல்லியிருக்கோம், அதுதான் இப்போ போட்டுட்ருக்காங்க. பைனாப்பிளும் ஆரஞ்சும் சொல்லியிருக்கோம். அது ரெடி ஆகி போட்டு உள்ள நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது வரைக்கும் வெளில. இது எங்கள் மாமியாருக்கு, அது எங்கள் மூத்தாருக்கு. பைனாப்பிளும் ஆரஞ்சு ஜூஸும் இப்போ பில் பே பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட். ஐஸ் போட்டால் ஒரு ரேட்டா, ஐஸ் போடணுன்னா ஒரு ரேட்டா, ஏமாற்றிட்டாங்கய்யா. இருக்குது எங்கள் மூத்தரை என்ன பண்ணுறது தெரியல, சாப்பிட்றதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டாரு. அவருக்கு அப்பவே தான் இருக்குது, ஏன்னா வேலை பார்க்குறாங்களா அவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்றதுக்கு. கிச்சனுக்கு போயிட்டாரு, நான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். இவர் எங்கள் மாமனார் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு எந்த பழக்கம் இல்லை, அதை சொல்லுறாரு இவங்க அப்பா அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு. பத்தராயிடுச்சு, இப்போதான் வந்துட்டு ஐயோ கரண்ட்டு போயிடுச்சு. அது கீழே ஏதோ ரெடி பண்ணுறாங்க. இன்னும் வந்துட்டு வேலை முடியல. இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியல, நாள் ரொம்ப மோசமாக இருக்குது. கரண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிடுச்சு. இப்போ 10:30 மணி வரைக்கும் எடுத்துருச்சு, சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணி. எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் அது இதுன்னு சொல்லிட்டு. மணி 10:30 ஆயிடுச்சு. அந்த அண்ணனுக்கு 4 மணிக்கு கூப்பிட்டா அவர் வேலை இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டாங்க. ஈவினிங்காக வரும்போது வரன்னிட்டு இப்போ வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கூட பாவம் இருட்டில் வந்துட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. எங்கள் மூத்தார், எங்கள் மாமியார். தெரியுறாங்களா தெரியல. இல்லாமல் மோட்ரு போட முடியல தண்ணிக்கு. இப்போ தான் அதை ரெடி பண்ணாங்க. ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ கீழே போய் மோட்ரு தான் ரெடி பண்ணுறாங்க. அந்த 2 நிமிஷம் தண்ணி இதில் தான் இப்போ பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. மறுபடியும் மோட்ரு போட்டிருக்காங்க, சரி பண்ணுறாங்க. சவுண்டு கேட்குதுங்களா? தண்ணி இல்லை சுத்தமாக, பிரச்சனையே அதுதான். ஒரு 2 நிமிஷம் போடுறாங்க, அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போடுறாங்களா என்னன்னு தெரியல.
உள்ளெல்லாம் கரண்ட் கிடையாது, கிச்சன் அந்த அந்த ஸ்பேஸ்லாம் கிடையாது.